ரொம்ப நேரம் ஆகல ஆனால் மழை மழையில் கீழே போயிடும் தரத்துல தக்காளி சோறு தின்னு நெஞ்ச கரைக்கிறது தயிர் சோறு அவ்வளோதான் புளி சோறு கொஞ்சமாக போட்டாங்க கரெக்டாக இருக்கும். வேறு எங்கேயாவது எதை கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டாலும் சாப்பிட முடியாது. அது வேறு வெரைட்டியாக கொடுத்தா சாப்பிட்றது. தயிர் சோறு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். பசிக்கு நடந்தால் களைச்சா சாப்பிட்டுக்கலாம்ட்டு. ஏன்னா நம்ம அண்ணாலாம் இப்போ எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே. எங்கே வராங்க அங்கே நின்று பிடிச்சாதான். ஆமாம். ஓ சித்ரா பௌர்ணமிகள் இந்த மாதிரி கேப்பே கிடையாது. ಕೈಗಾಲು ಇಲ್ಲದವರು ಓಡಾಡಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಾದವರು ನಿಮ್ಮ ಮಗ ಮಾಡಿ ಕೇಳಕ್ಕಾಗದವರು ಮಕ್ಕಳ ಮರಿக்கு ಓದಕ್ಕೆ ಒಂದು ಊಟಕ್ಕೂ நாளைக்கு கொண்டு போடு இழுப்பா முக்கலாம் பாடுபட முடியாத எனக்கு உங்க கூட வந்த சகோதரி போல் எனக்கு என்ன பார்க்குற ஏதோ போகிறாங்க இந்த வாட்சி எடுத்தாலும் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் வாட்சி 100 ரூபாய் வாட்சி 100 ரூபாய் வாட்சி 100 அவங்க முன்ன போயிட்டாங்களே ஒன்றும் பண்ண முடியாது. பிக் பாஸ் தான் மகர் ரிஷி போ ஓடுற யாருக்கோ செகண்ட்க்குதா ஓட்டத்தை வருவேன் போய்கிட்டே வரேன். நீ சொல்றத நான் செய்வேன். கும்புற மாதிரியா இருந்தா போலாம். கும்பிட்டுக்கிட்டு
நடந்துக்கிட்டே வரோம். கோபுர தரிசனம், கோடி தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கடவுளை தெய்வம். இந்த வீடியோவை பார்க்கக்குள்ளேயே இது எங்கன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. திருவண்ணாமலை தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம் கிரிவலம். இங்கே நிறைய பேர் லேடிஸ் அண்டு ஜென்ஸு, பெண்கள், அப்படி காலேஜ் படிக்கிறவங்கன்னு போகிறாங்க. ஆனால் ஒரு குரூப் ரவுடி பசங்களும் வராங்க. அவங்க எதுக்காக வராங்கன்னு தெரியல. இது மாதிரி நடந்திருக்கும் சொல்கிறாங்க. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பசங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. ஒரு பொண்ணை பார்த்து குறி வச்சுட்டா. அந்த பொண்ணு வந்து எப்படியும் நைட் 12 மணி 1 மணி 2 மணி வாக்கில் கிரிவலம் முடிச்சவங்க அந்நேரத்துக்கு தான் வெளியில் போவாங்க. அவங்கள குறி வச்சுக்கிட்டு பின்னாடியே போய் அந்த பொண்ணு மடக்கி தூக்கிட்டு போய் எல்லாம் அட்டகாசம் பண்ணிவிட்டு மறுபடியும் விட்டுட்டு போயிடுறதா சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் நடந்து வரக்குள்ளே நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்களும் கவனிக்கணும். அழகான பெண்கள் வர்றது பெருசு இல்லை, காலேஜ் பெண்கள் வர்றது பெருசு இல்லை, தனியாக வரலாம், எல்லாமே பண்ணலாம். நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களான்னு மட்டும் கவனமாக இருங்க. பஸ்ஸுக்கு போங்க. பஸ்ஸில் போனால் கூட அங்கே தனியாக யாராவது கூப்பிட்டாங்க, இந்த பஸ் வாமா ஏசி பஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு தனியாக போயிடாதீங்க. எல்லாருமே ஒரு கூட்டாக போங்க. அங்கே இருக்கிறவங்களே நீங்கள் வந்து கூட்டாக சேர்ந்து லேடிஸ் கூட சேர்ந்து போகலாம். ஆனால் தனியாக எங்கேயுமே போயிடாதீங்க. இருட்டில் உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா இருந்தால் ரொம்ப கவனித்து வரணும். இது மாதிரி நடந்திருக்குது திருவண்ணாமலையிலையும். ஏமாற்றி ஒரு குரூப்பு அதுங்களாம் செருப்பு போட்டுக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு, அதாவது மபுல்கான் மாதிரி ஏதோ ஒரு வாயில் மின்னுக்கிட்டு பயங்கர ரவுடிஸ் பண்ணிட்டு வரதும் இருக்குது. அந்த மாதிரி பசங்க நம்ம கூட நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு நீங்கள் தனியாக வந்தாலும், அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தாலும், அல்லது அண்ணன் தங்கச்சியாக வந்தாலுமே நீங்கள் கவனமாக இருங்க.